யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டு செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்தன உறுதிபட தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நுண்ணுயிர் எதிர்ப்பில் மற்றும் இன்சுலின் உள்ளிட்ட சுமார் 15 வகையான மருந்துகள் ஈரானில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. இவ்வாறு தற்போது கையிருப்பில் உள்ள மருந்துகள் குறைந்தது அடுத்த 6 மாதங்களுக்கு போதுமானவை என தெரிவித்த அவர், தேவைப்படின் ஏனைய நாடுகளில் இருந்து மருந்துகளை இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். மத்தள சர்வதேச விமான நிலையத்தை ஒரு மாற்று விமான போக்குவரத்து மையமாக பயன்படுத்துவதற்கு பல்வேறு சர்வதேச விமான நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பிரதியமைச்சர் ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் மத்தள சர்வதேச விமான நிலையத்தை ஒரு மாற்று விமான போக்குவரத்து மையமாக பயன்படுத்துவதற்கு பல்வேறு சர்வதேச விமான நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து பிரதியமைச்சர் ரோவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். எமிரேட்ஸ், கட்டார் ஏர்வேஸ் மற்றும் வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த விமான நிறுவனங்கள் தரையிறங்க கட்டணமின்றி மத்தள விமான நிலையத்தை பயன்படுத்த அனுமதி கோரியுள்ளன. போர் சூழலற்ற பாதுகாப்பான அமைவிடம் மற்றும் உலகின் மிகப்பெரிய விமானமான ஏர்பஸ் A380 ரக விமானங்களை கையாளும் இலங்கையின் ஒரே விமான நிலையம் என்ற தனிச்சிறப்பினால் மத்தள விமான நிலையம் தற்போது உலகளாவிய கவனத்தை பெற்றுள்ளது. மத்திய கிழக்கின் நெருக்கடி நிலையை பயன்படுத்தி இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பாதிக்கப்பட்ட சுற்றுலாத்துறையை மீண்டும் கட்டியெழுப்பவும் அரசாங்கம் இந்த வாய்ப்பை முன்னெடுத்துள்ளது. இதற்கிடையில் துருக்கிய விமான நிறுவனம் தனது பயணங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். திருகோணமலை எண்ணெய் தொட்டிகளை மீள புனரமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் நிலவும் எரிசக்தி நெருக்கடிக்கு நீண்ட கால தீர்வாக திருகோணமலை எண்ணெய் தொட்டிகளை மீள புனரமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படவுள்ள இந்த திட்டம் குறித்து வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், தற்காலிக தீர்வுகள் நீடித்து நிலைக்காது என்பதால் உலகளாவிய எரிசக்தி சூழலை கருத்தில் கொண்டு முறையான எண்ணெய் சேமிப்பு மற்றும் விநியோக கட்டமைப்பை உருவாக்குவது அவசியம் என தெரிவித்துள்ளார். திருகோணமலையை பிராந்திய எரிசக்தி மையமாக மாற்றுவதற்காக 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கை, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கிடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக தாமதமடைந்து வந்த எரிபொருள் விலை உயர்வு மற்றும் விநியோக சங்கிலி பாதிப்புகள் காரணமாக புதிய உத்வேகம் பெற்றுள்ளது. இது தொடர்பான முதற்கட்ட முன்மொழிவுகள் ஏற்கனவே பங்காளி நாடுகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வலுசக்தி அமைச்சின் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கு பின்னர் விரைவில் இதற்கான கேள்வி கோரப்பட உள்ளது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி முன்னதாக இத்திட்டத்தில் இந்தியாவின் தலையீட்டை எதிர்த்திருந்த போதிலும் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த கொள்கை மாற்றம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. கல்வி மதிப்பீட்டு முறைகளில் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக கல்வி அமைச்சில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. கல்வி மதிப்பீட்டு முறைகளில் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய மற்றும் பேராசிரியர் வில்லியம் ஹார்டிங் ஆகியோருக்கிடையில் கல்வி அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது.
மொழி ஆராய்ச்சி மற்றும் கல்வி மதிப்பீட்டுத் துறையில் சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற நிபுணரான பேராசிரியர் ஹார்டிங் புதிய மதிப்பீட்டு முறைகள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்க மார்ச் 20 முதல் 25ஆம் தேதி வரை இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இக்கலந்துரையாடலின் போது கருத்து வெளியிட்ட பிரதமர் தரம் 6 மாணவர்களுக்கான புதிய பாடநெறி முறைமையின் கீழ் சர்வதேச தரத்துக்கு இணையான மதிப்பீட்டு முறை அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்தார். வகுப்பறை செயற்பாடுகளை தரமான முறையில் மதிப்பிடுவதற்கு ஆசிரியர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் அவசியம் என வலியுறுத்திய அவர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தேவையற்ற அழுத்தங்களை கொடுக்காது மாணவர்களின் திறன்களை கண்டறிந்து இலக்குகளை அடைய செய்வதே இந்த சீர்திருத்தத்தின் நோக்கம் எனவும் குறிப்பிட்டார். இச்சந்திப்பில் கல்வி பிரதியமைச்சர் கலாநிதி மதுர சினபரத்ன, அமைச்சின் செயலாளர் நாளக கலவெல மற்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எந்திக்கல் எண்ணிக்கை உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். எதிர்வரும் எந்த ஒரு பரீட்சை கால அட்டவணைகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட மாட்டாது என கல்வி பிரதியமைச்சர் அறிவித்துள்ளார். எதிர்வரும் எந்த ஒரு பரீட்சை கால அட்டவணைகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட மாட்டாது என கல்வி பிரதியமைச்சர் கலாநிதி மதுர சேனரத்ன திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். உயர்மட்ட அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விடுமுறைக்கு முன்னதாக பாடசாலைகள் இயங்காத சுமார் 4 நாட்கள் பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என கல்வி அமைச்சு கருதுகின்றது. நாட்டின் தற்போதைய எரிசக்தி கொள்கைகளுக்கு ஏற்ப கல்வித்துறையின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பரீட்சைகளை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் தற்போது ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் எதிர்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மையுடன் செயற்பட தயாராக இருக்கும் அதேவேளை தற்போதைக்கு பரீட்சை நேர அட்டவணையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். மாகாண சபைகளின் கீழ் இயங்கும் பாடசாலைகளில் தரம் 2 முதல் தரம் 11 வரையான வகுப்புகளில் நிலவும் மாணவர் வெற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகளை மறு அறிவித்தல் வரை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகளின் கீழ் இயங்கும் பாடசாலைகளில் தரம் 2 முதல் தரம் 11 வரையான வகுப்புகளில் நிலவும் மாணவர் வெற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகளை மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் கல்வி அமைச்சினால் விசேட கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்ட சுற்று நிரூபத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு புதிய சுற்று நிரூபம் வெளியிடப்படும் வரை இந்த இடைநிறுத்தம் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சம்பந்தப்பட்ட பாடசாலைகளில் மாணவர் வெற்றிடங்கள் குறித்து விளம்பரம் செய்ய வேண்டாம் எனவும் மாணவர் சேர்க்கைக்கான நேர்முக தேர்வுகளை நடத்த வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தரம் 1, தரம் 5 மற்றும் தரம் 6 ஆகிய வகுப்புகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து வகுப்புகளுக்குமான 2026ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை குறித்து விரைவில் புதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஐநா பிரதிநிதியிடம் அறிக்கை கையளிக்கப்பட்டது. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதிக்கும் சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளரும் மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளருமான ஜாட்சன் பிகரோடாவுக்கும் இடையில் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் சந்திப்பு இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் IOM அலுவலகத்தில் சந்திப்பு இடம்பெற்றது. இச்சந்திப்பின் போது தற்போதைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன.
மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் புதிதாக கொண்டுவரப்படவுள்ள சட்ட முன்வரவுகள் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இலங்கை மேற்கொண்டுள்ள உடன்படிக்கைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மனித உரிமை நிபந்தனைகளுடன் பொருந்தவில்லை ஐநா பிரதிநிதியிடம் தெரிவிக்கப்பட்டது. எனவே இவ்வகை சட்டங்களை உடனடியாக நிறுத்தி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஐநா பிரதிநிதியிடம் அறிக்கை கையளிக்கப்பட்டது. மேலும் மன்னார் மாவட்டத்தின் பிரதான நுழைவாயிலான மன்னார் பாலம் அருகே அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடி குறித்தும் கவலை வெளியிடப்பட்டது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனம் சார்பில் பொதுமக்களுடன் நடாத்திய கலந்துரையாடல்களின் அடிப்படையில் அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபை பிரதிநிதியிடம் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக விசேட நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் மின்சார பயன்பாட்டை சீர் செய்து எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக விசேட நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக மின்சார தேவை உச்சமடையும் இரவு 6 மணி முதல் 10 மணி வரையான காலப்பகுதியில் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக உலக நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் பாரிய சவால்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் நிறுவன ரீதியாகவும் தனிநபர் ரீதியாகவும் ஒழுக்கமான மின்சார மேலாண்மையை கடைபிடிப்பது காலத்தின் கட்டாயம் என அவர் சுட்டிக்காட்டினார். அரசு நிறுவனங்களில் மின்சார பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை உருவாக்குமாறும் உள்ளூராட்சி அதிகாரிகளுடன் இணைந்து பிரதேச மட்டத்தில் மின்சார முகாமைத்துவத்தை நடைமுறைப்படுத்துமாறும் அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். குறிப்பாக விளம்பர பலகைகள் மற்றும் அலங்கார மின் விளக்குகளுக்காக அதிக அளவு மின்சாரம் செலவிடப்படுவதை குறிப்பிட்ட அவர் அவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் தேசிய மட்டத்தில் பெரும் சேமிப்பை ஏற்படுத்த முடியும் என தெரிவித்தார். அத்துடன் நகர்ப்புறங்களில் தேவையற்ற வீதி விளக்குகளை குறைப்பது குறித்தும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட மின்சார முகாமைத்துவ திட்டங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. தேசிய எரிசக்தி பாதுகாப்பை பேணுவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக அவசியமானது என்பதால் இது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளை வலியுறுத்தினார். எரிபொருள் விலை உயர்வு உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளதாக இந்திக்கு அனுருத்த குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் அண்மையில் அமுல்படுத்தப்பட்ட எரிபொருள் விலை உயர்வு உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த சுட்டிக்காட்டியுள்ளார். 21ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்த இந்த உயர்வு நவீன வரலாற்றில் மிக மோசமான அரசாங்க தீர்மானமாகவும் கருப்பு சந்தை முதலாளித்துவ அணுகுமுறையை பிரதிபலிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு பத்திரமுல்லையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் மக்களை நிம்மதியாக வாழ வைப்போம் என்ற வாக்குறுதியுடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் அதன் செயற்பாடுகளில் முரண்பாடுகளை காட்டி அனைத்து பொருளாதார சுமைகளையும் மக்கள் மீது தள்ளி வருவதாக விமர்சித்தார். மேலும் எரிபொருள் வெளியேற்றத்தால் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்களும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும் இதனால் சாதாரண மக்கள் கடுமையான வாழ்வாதார சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமது ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை மக்கள் மீது சுமத்தாமல் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டதாக கூறிய அவர் தற்போதைய நிர்வாகம் சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தில் செயற்படுவதாகவும் விமர்சித்தார். ආහන ගාස්තු කියනේවා අද අය කරන්නා කෙසේද කියන්නේ ගෙවන්නා කෙසේද මේක දරාගන්න කියන ප්‍රශ්නයකට ඇවිල්ලා තියෙන රටේ ජනතාව. முதல் நியமனம் பெற்று வெளிமாட்டு மாவட்டங்களில் கடமை புரியும் ஆசிரியர்கள் சொந்த இடங்களுக்கு இடமாற்றத்தை வழங்குமாறு வலியுறுத்தி நேற்று யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தை முன்னெடுத்தனர்.
முதல் நியமனம் பெற்று நீண்ட காலமாக வடக்கு மாகாணத்தின் வெளி மாவட்டங்களில் கடமை புரியும் ஆசிரியர்கள் வருடாந்த இடமாற்றத்துக்கு உள்வாங்கப்பட்ட நிலையில் சொந்த இடங்களுக்கு இடமாற்றத்தை வழங்குமாறு வலியுறுத்தி நேற்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த போராட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் அலுவலகத்துக்கு முன்னால் அமைதியான முறையில் இடம்பெற்றது. இதன்போது 13 வலயங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் மாகாண பணிப்பாளரை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கும் சென்று தமது பிரச்சினைகளை முன்வைத்தனர். 2020 இருந்து பல்வேறுபட்ட நெருக்கடி சூழலில் தான் நாங்கள் சேவையாற்றிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு மற்ற இடமாற்றத்தை விட நாங்கள் இப்பையும் பொருளாதார ரீதியில் எங்களுக்கு பாரிய பாதிப்பு இருக்குது. எல்லோரிடமும் நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை, நாங்கள் யாருக்கு எதிராக செயற்படவில்லை. எங்களுடைய நீதியை எங்களுக்கு வழங்குவதற்கு அனைவரும் ஒன்றாக செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதனை புரிந்து கொள்ளும் சங்கங்களோ அல்லது நிர்வாக ரீதியாகவோ நாங்கள் யாருடையும் முரண்படவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே எல்லாருக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறோம். நீதி கிடைக்காவிட்டி நாங்கள் அடுத்த கட்ட அகிம்சை போராட்டங்களை நடத்துவதற்கும் தயாராக நிலையில் தான் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் செய்து கொள்கிறோம். நியமன கடிதத்தின் பிரகாரம் 8 வருடங்களை பூர்த்தி செய்து அதுக்கு மேலதிகமாகவே 9 வருடங்கள் ஆகுது. எங்களுக்குரிய இடமாற்ற கடிதங்கள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. 8 வருடங்கள் பூர்த்தி செய்து எங்களுக்கு தை மாதமே வழங்கப்பட வேண்டிய இடமாற்றங்கள் இன்னுமே கிடைக்கப்பெறவில்லை. அப்போ இதனால் எங்களால் தொடர்ந்து பிள்ளைகளை சாட்டி வச்சிருந்தாலும் எங்களால் தொடர்ந்து கற்பித்தலில் ஈடுபட முடியாத ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிய நிலையில தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். அப்போ இதை பிள்ளைகளை சாட்டி வச்சிருந்தாலும் எங்களால் தொடர்ந்து போய் இனியும் படிப்பிக்க இயலாது. மாகாண கல்வி பணிப்பாளரை சந்திச்சார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கின்றும் அதுக்குரிய ஸ்டே ஆர்டரை பார்த்து தான் எங்களுக்குரிய இடமாற்ற கடிதங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நியமனம் பெற்று 9 வருஷங்களை தாண்டியும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நியமன கடிதத்தில் இருக்கிற காலத்தையும் தாண்டி நாங்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறோம். அந்த வலயங்களுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் சங்கம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறதால எங்களோட ஆன்சருக்கு அது தடையாக இருக்குது. 9 வருடம் முடிஞ்சும் இப்போ இவங்க போட்டிருக்க இந்த கேஸால் எங்களுக்கு இழுத்து கொண்டு போக எங்களுக்கு தானே கனகாலம் அவங்களுக்கு போகுது. அப்போ நாங்கள் எங்கால வாரது இப்போ எங்களால முடியலை சார். 1ஆம் தேதி எங்களுக்கு ஆன்சர் வரணும். என்னென்னு சொன்னால் ஆனுவல் ஆன்சரில் பேர் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லா சங்கங்களும் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேர் லிஸ்ட். ஆனால் இந்த பேர் லிஸ்ட்டுக்கு எங்களுக்கு கடிதம் பிறக்க முன்னம் இங்கே இருந்து சேவையாற்ற சொல்லி ஒரு 3 வருட காலத்துக்கு கடிதம் அடிக்கப்பட்டு சேவையின் தேவை என்ற ஒரு கருத்தில் ஒரு கொஞ்சம் பேர் அங்கே போய் படிப்பிக்கணும். அங்கே இருக்கிற நாங்கள் படிப்பிச்ச பிள்ளைகளை நாங்கள் பாதியில் விட்டு வரையில எங்கள் பாடத்தை மேற்கொண்டு படிப்பிக்கத்தான் போகணும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு இங்கேருந்து டீச்சர்ஸ் மாதிரி வரணும். ஆனால் அவை எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால் 2ஆம் முறை முதல் தரமும் நீதிமன்றத்தை தேடி ஒரு பின்புல ஆசிரியர் சங்கத்தை வச்சுக்கொண்டு அவைகளுடனே ஈஸியாக போய் லோயர் மூலமாக கோர்ட்டில் கேஸ் பண்ணினா ஒரு 6 மாதம் தள்ளி போகுது. இப்போ திருப்பவும் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த இதோட எங்களுக்கு லெட்டர் வராண்டு உறுதிப்படுத்தல தான் 2 எல்லாரும் நிற்கிறோம். இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் மேலே கொஞ்சம் பேருக்காகவே நிறைய பேர் போராட்டம் செய்துட்டு இருக்காங்க. எங்களை பற்றி யோசிக்கலையே. இப்போ சாதாரணமாக வட மாகாணம்னு சொன்னால் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா எல்லாத்தையும் உள்ளடக்கினது. இது யாழ்ப்பாணம் மட்டும் இல்லையே. இது யாழ்ப்பாணம் மட்டும் வட மாவட்டம் மட்டும் தான் பேரை மாற்றணும். இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.